Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஹோம் டூர் அண்ட் செலிப்ரேஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு தான் நாங்கள் வாங்கணும்னு பிளான் போட்டோம். இந்த வீடு கிடைக்கலையேன்னு அழுதோம். பட் அல்லாஹ் எங்களுக்கு பிளான் போட்டதோ பெரிய பெரிய விஷயம். ஸோ இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீட்டை நாங்கள் சைன் பண்ணிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடு தான் நாங்கள் வாங்கினோம். இது 2 years பிஃபோர் நாங்கள் வீடு பார்க்க போனோம். இந்த வீடை பார்த்து பிடிச்சி டக்குன்னு நாங்கள் புக் பண்ணிட்டோம். அல்லாஹ் எல்லாமே எங்களுக்கு கூடி வந்தது. ஸோ இந்த வீடு தான் நாங்கள் வாங்கினோம். Khas sudah. Tak apa lah. Oh, tak apa. Tak apa. Jom. இதான் லிவிங் ரூமு. ஸோ லிவிங் ரூம் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பெரிய வீடாக இருந்தது. நாங்கள் இருந்த வாடகை எங்களோட இது என்னென்னா கீழே ஒரு ரூம் இருக்கணும், கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹாலே நல்லா பெருசாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்டு இந்த வீடு பார்த்தோன்னே ஒரு மனசு இதுவாகும் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே என்னமோ இந்த வீடு நமக்காக இருக்குது அப்படின்னு. எனக்கு இந்த வீட்டை நாங்கள் வாங்கலை. இது நாங்கள் ஏஜென்ட் மூலயமா அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். அந்த டைமில் எனக்கு என்னன்னே எனக்கு தோணுச்சு இந்த வீடு என்னமோ நமக்கு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டைனிங் ஹால்லாம் கூட இந்த வீட்டில் இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து டைனிங் போட்டு நம்ம சாப்பிட்லாம். ஃப்யூச்சரில் வயசானால் இதே ரூமாக கூட நம்ம ஆக்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாமி ரூம். இந்த வீடு வாங்கினதுக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன், எங்கள் கீழே ஒரு ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது. எங்கள் வாடகை வீட்டிலலாம் ரொம்ப சின்ன ரூமாக இருக்கும். அங்கே கெஸ்ட்டு வந்தாலோ யார் வந்தாலோ தொழுகு கூட வைக்க முடியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக தொழுதுக்கலாம். நானே சம்டைம்ஸ் கிச்சன்லலாம் கிச்சனும் ரொம்ப இந்த ரூம் வழியாகவே கிச்சனுக்கு போய்க்கலாம். எனக்கு கிச்சனை பார்த்தோன்னே தான் செம்ம இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரான ஒரு கிச்சனாக இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அங்கே ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் கிச்சன் தான். அது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரு ஆள் மட்டும்தான் அங்கே நிற்க முடியும். அந்த மாதிரி ஒரு கிச்சனு. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், உனக்கு இன்ஷா அல்லாஹ் நல்லா பெரிய கிச்சனாக உனக்கு வாங்கி தரேன்னு. அதே மாதிரியே பெரிய கிச்சனாக கிடச்சிது. மேலே பார்த்திங்கனாக்கா மேலேயும் ஓரளவுக்கு ஹால் இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது நல்லா ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. உட் ஃப்ளோர் போட்டு இருக்குது. உண்மையிலேயே உட் ஃப்ளோர் காலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸோ உட் ஃப்ளோர் போட்டு நல்லா அழகான ரூமாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது இந்த ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரூம் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அழகாகவும் இருந்தது இந்த ரூமு. பட் எனக்கு என்னன்னே எங்களுக்கு இந்த வீடு வாங்க முடியுமா அந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ சூப்பராக இருக்கே, இந்த வீடு நமக்கு கிடைக்குமா, அல்லாஹ் எப்படியாச்சும் இந்த வீடை வாங்கிடணும் அல்லான்னு மனசுக்குள்ளே துவா பண்ணிகிட்டே இருந்தோம். அல்லாஹ் நீங்கள் தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அல்லாஹ் இந்த வீடை வாங்குறதுக்கு. இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ரொம்ப துவா பண்ணோம். நான் தஹஜ்ஜுதில் எனக்கு காலையில் எந்திரிக்கிற பழக்கம் அவ்வளோவா கிடையாது. பட் நான் எனக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நான் தஹஜ்ஜுத் எந்திரிச்சு தொழுவேன். ஸோ அந்த மாதிரி நான் என்னையும் அறியாமல் நான் எந்திரிச்சு தொழுது துவா பண்ணேன் இந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தஹஜ்ஜுத் எந்திரிச்சு தொழுவுங்க. நீங்கள் ஆசைப்படுறது அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இது ஃபுல்லாக அல்லாவோட அருளால் மட்டும்தான். எங்களோட சக்தின்னு பார்த்தா நிஜமாக நாங்கள் இதை வாங்கியிருக்க மாட்டோம். அல்லாவோட அரியாபுரத்துலேருந்து வந்த அருள்னால தான் எங்களுக்கு திடீர்னு எங்களுக்கு காசு கிடச்சிது. அந்த காசு திடீர்னு வரும்னு அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக அந்த டைமில் வந்துச்சு. இந்த வீடு நாங்கள் வாங்கினோம்.
எங்களோட சக்தின்னு பார்த்தா இந்த வீடு எங்களால் வாங்கியிருக்க முடியாது. உண்மையாகவே எங்களோட சக்திக்கு இந்த வீடு தான் நாங்கள் வாங்கியிருப்போம். ஏன்னா இதுதான் வந்து 2,90,000 ரிங்கெட்டு. ஏன்னா நாங்கள் லோன் போட மாட்டோம் இல்லையா, லோன் போடக்கூடாது. அதுவும் வந்து அல்லாவுக்காக தான் லோன் போடக்கூடாதுன்ற டெசிஷன் வந்து நாங்கள் எடுத்தோம். ஏன்னா வந்து அது வந்து இஸ்லாமில் இல்லை, அந்த ஒரு விஷயமாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமாவது நம்ம எவ்வளோ பேர் வந்து சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணியிருக்காங்க இஸ்லாமுக்காக, நம்ம ஒரு விஷயமாச்சும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீடு தான் வாங்கியிருப்போம். பட் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தது வந்து அழகான இந்த வீடு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வீடு டக்குன்னு வந்து புக் ஆகிடுச்சு. இல்லைனா அந்த வீடு தான் வாங்கியிருப்போம். பட் அல்லாஹ் எங்களுக்கு அழகானது கொடுக்கணும்னு இந்த வீடு கொடுத்து இந்த வீடை வந்து நாங்கள் சைன் பண்ணோம். இந்த சைன் பண்ணும்போது நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ அழுகையாக வந்தது. எங்கள் 2 பேருக்குமே அழுகையாக வந்தது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் மாமி என்னோடய பிள்ளைங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடை வந்து நாங்கள் காட்டுறோம். இந்த வீடை வாங்கிட்டோம் நாங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய ஹஸ்பண்ட் பேர்லேயே வந்துருச்சு, பேங்க் பேர்லலாம் இல்லை, லோன் இல்லாமல் அல்லாவோட அருளால் வாங்கிட்டோம். ஸோ எங்கள் மாமியை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு பிள்ளைங்களையும் மாமியும் கூட்டிகிட்டு உள்ளக்க போய் காமிச்சோம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடு பார்க்குறாங்க. இங்கே ஒரு சோஃபா இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடு பார்த்துட்டு உட்காருங்க. மண் ஸ்மெல்லா? மண் ஸ்மெல் நல்லா இருக்கு. வா வீடு பாருங்க எல்லாரும் வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க கீழே பாருங்க. ஹாஜர் கிச்சன் பார்த்தோன்னே அவள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டா. கிச்சன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னான். மற்றது எல்லாத்த விட அவள் கிச்சன் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆக்சுவலி இந்த வீடு நாங்கள் 2 இயர்ஸ் பிஃபோரே வாங்கிட்டு 2 இயர்ஸ் பிஃபோரே நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஆனால் நான் போடாமல் இருந்ததுக்கு ரீசன் இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வரல. இந்த வீட்டுக்கு இன்னும் நாங்கள் குடி வரல இல்லையா. ஸோ கிச்சன்லாம் நல்லா அவங்களே எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. கடப்பா கல் எல்லாமே போட்டு எல்லாமே இருக்குது, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தும் நாங்கள் ஏன் குடி வரலன்னா இதோட ஒயரிங் சரியில்லை அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். ஏன்னா அவர் கரண்ட்டு ஃபீல்டில் தான் அவர் இருக்கார். ஸோ அந்த ஒயரிங்லாம் செக் பண்ணிவிட்டு இல்லை இது ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பாகவும் நிறைய பிரச்சனை பண்ணும், அதனால் நம்ம கண்டிப்பாக ஒயரிங்லாம் மாற்றிட்டு தான் இந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். ஒயரிங் மட்டும் இல்லை, தண்ணி கூட மேலே உள்ள ரூம்லலாம் வரல. ஸோ பைப்பெல்லாம் உடஞ்சி ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ளம்பிங் வேலையும் கரண்ட்டு வேலையும் பார்த்துட்டு தான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் இந்த வீட்டுக்கு குடி வராமல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் அப்லோட் பண்ணலை. ஏன்னா 2 வருஷத்தில் என்ன வேணால் நடக்கும் இல்லையா. ஸோ இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறமா நம்ம அப்லோட் பண்ணிக்கலான்னு. ஸோ வெளி கிச்சன் கூட எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், ஒய்ஃப்க்கு நல்லா கிச்சன், உள் கிச்சன் வெளி கிச்சன்னு நல்லா ஆசைப்பட்ட மாதிரியே கிடச்சிருச்சே அப்படின்னு சொன்னாங்க. நீ எனக்கு 7 வகை 10 வகை டிஷ்லாம் என் ஒய்ஃப் சமைச்சு தருவான்னு என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடை பார்க்கும்போது. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் 1 இயர் தான் ஆகும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா காசு பெறட்டுறதுக்கு அவ்வளோ டைம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிக்கனமாக இருந்து தான் நாங்கள் ஏன்னா ஒயரிங்க்கு நிறைய செலவாகும். ஸோ மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் செலவு பண்ணல. டைல்ஸ் போடுறது அதெல்லாம் ரொம்ப செலவு பண்ணல. ஸோ இவங்களே கீழே பாத்ரூம்லலாம் நல்லா ஃபுல்லாக டைல்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி வீடாக தான் இருந்தது. அதனால்
அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒர்க்கை விட முக்கியமான ஒர்க் என்னென்னா அந்த கரண்ட்டுக்கும் தண்ணிக்கும் தான். ஆனால் எக்ஸ்ட்ராவும் எங்களுக்கு வேலை வந்துச்சு. மேலே வந்து இந்த ரூஃபில் அந்த கான்ட்ராக்டர் சொன்னாங்க ரூஃபில் வந்து தண்ணி ஒழுவுது, அது மாற்றணும்னு சொன்னாங்க. ஏன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே ஒழுவக்கூடாது இல்லையா. ஸோ அதெல்லாம் மாற்றுறது ஓவராக செலவு இழுத்து விட்டுருச்சு. பட் இது வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டோம். பெருசாக இருக்கா? ஆக்சுவலி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் திடீர்னு தான் நாங்கள் வச்சோம். 2 வருஷம் முன்னாடி எங்களுக்கு பிளானிங்கே இல்லாமல் வச்சது. எங்கள் அத்தா வந்து ரம்ஜானுக்காக சும்மா எங்களை பார்க்குறதுக்கு ரம்ஜான் கொண்டாடுறதுக்காக வந்திருந்தாங்க. அம்மா வந்து உயிரோடு இல்லை, கொரோனா டைமில் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அத்தா வந்து அவங்க வரும்போது எங்கள் அத்தா வரும்போதே ஏன் அத்தா இருக்கும்போதே ஏன் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு யோசனை தோணுச்சு. ஏன்னா அம்மா வந்து இல்லை இல்லையா. ஸோ அப்போ வந்து அத்தா வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் நினச்சேன். எங்கள் அத்தா ஊருக்கு போகிறதுக்கு 2 வாரம் முன்னாடி தான் வந்து ஃபங்க்ஷன் வைக்கலான்னு நாங்கள் வந்து பிளான் போட்டோம். எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து இந்த ஃபங்க்ஷனில் இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த வீடியோலையாச்சும் நான் ஆட் பண்ணணுன்னு தான் எங்கள் அம்மா பிக்சர்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அம்மா இல்லை, ஸோ அத்தாவாச்சு நம்ம ஃபங்க்ஷனில் வந்து இருக்கணும் அப்படின்னு திடீர்னு அது தோணுன யோசனை தான். ஏன்னா கொரோனா டைம்லாம் வெளியூரே போக முடியல இல்லையா. ஸோ இந்த இதில் வந்து நான் தான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு உண்மையிலே என்னென்னா நானே பிரியாணி பண்ணி கெஸ்ட்டுக்கெல்லாம் சமைக்கணும் அப்படி தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அது ஷார்ட் டைமில் பண்ண டெசிஷன்னால் சரி அட்லீஸ்ட் பாயாசமாச்சு நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லி பாயாசம் வந்து நானே வந்து செஞ்சது. ஊர்லேருந்து எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணு நஃபீஸா வந்து வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணனை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கள் பெரிய அண்ணன் வந்து முதல்ல சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் லோன் இல்லாமல் வீடு வாங்கினது நினச்சி அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. எங்கள் பெரிய அண்ணன் வந்து எனக்கு நிறைய இஸ்லாம் வந்து அவங்க தான் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. பெரிய அண்ணன் மட்டும் இல்லை, சின்ன அண்ணன் ஃபேமிலி, ஹாஷிம் ஃபேமிலி, எங்கள் நானா, ஹாலா, ரெட்டா ஹாலா ஃபேமிலி, ஷமீமா, ஹசீனா, சாஜிதா எல்லாரையும் வந்து சாகுல் மாமா எல்லாரையும் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஷார்ட் டைமில் கூப்பிட்டதுனால தான் வந்து அவங்க எல்லாராலையும் வர முடியல. எங்கள் அத்தா இந்தியா போகிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து டெசிஷன் பண்ணோம் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது டெசிஷன் பண்ணதுக்கே இன்னும் ஒரு 4 days ஆகிடுச்சு. ஃபைனலி வந்து ஃபங்க்ஷன் வச்சிட்டோம். அசருக்கு அப்புறம் வந்து சூரா பக்ரா வந்து ஓதுறான்னு எங்கள் அத்தாவுக்கு வந்து சூரா பக்ரா சூரா வந்து மனப்பாடமாகவே வந்து அவர் நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் டக்குன்னு ஓதி முடிச்சிடுவார். அது பெரிய சூறான்றதுனால. ஏன்னா சூரா பக்ரா ஓதுனா வந்து ஷைத்தான் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அதனால தான் சூரா பக்ரா வந்து எங்கள் அத்தா வந்து ஓது சொன்னோம். ஸோ அசருக்கு அப்புறமா ஓதிட்டு அதுக்கப்புறமா மக்ரிப்க்கு அப்புறமா வந்து ஃபங்க்ஷன் வச்சோம். எங்கள் அத்தா வந்து நல்லா அவருக்கு நாலேஜ் இருக்குது, நல்ல குரான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஓதிடுவாங்க. அவரும் என்னையும் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏதோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனு. ஸோ நான் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நானே சமைக்கணும். பட் பிரியாணி செய்ய முடியல. அட்லீஸ்ட் பாயசமாவது செஞ்சு கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. உண்மையிலே எனக்கு நானே வந்து பிரியாணி செஞ்சு தான் வந்து கெஸ்ட்டுக்கெலாம் வந்து ட்ரீட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அது நடக்கலை. பட் பாயசம் மட்டும் நான் செஞ்சேன் அல்ஹம்துலில்லாஹ். மலேசியாலேயும் வந்து லாஸ்ட் மினிட் தான் வந்து ரிலேட்டிவ்ஸை வந்து நாங்கள் கூப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இல்லை, ஓரளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும். ஏன்னா அப்போ தானே நாங்கள் வீடு வாங்கினோம். ஆனாலும் லாஸ்ட் மினிட்டில் கூப்பிட்டு கூட எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. கூப்பிட்டவங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. சில பேர் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கூட நைட் கூட லேட்டாக வந்து கூட நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டா சில பேரை வந்து மிஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்றது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே சாரி, மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப சாரி. பட் கூப்பிட்டவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்திருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. ஹாய். 3 பேர் நில்லுங்க. ஒரு ஃபோட்டோ 3 பேர் ஹாஜர். ஒரு ஃபோட்டோ நில்லு. ஆளுங்க வந்துட்டாங்கன்னா ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியாது. டக்குன்னு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன். 3 பேர் நில்லுங்க.
எனக்கு ஒரு சின்ன இது என்னென்னா என் ஹஸ்பண்டோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஒரே ஒரு கிளிப்பில் தான் இல்லை வந்தார். ஸோ வந்து ஃபைனலாக வந்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பால் காய்ச்சினோம். கரண்ட் அடுப்பில் தான் வந்து பால் காய்ச்சினோம். என் ஹஸ்பண்ட் வந்து கரண்ட்டில் தான் வேலை செய்கிறாங்கன்றதுனால கரண்ட் அடுப்பில் வந்து பால் காய்ச்சியாச்சு. எங்கள் மாமியும் வந்து லோன் இல்லாமல் வீடு வாங்குகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னோன்னே அவங்களும் வந்து ரொம்ப வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருந்தால் கூட அப்புறமா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அவங்களும் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்ததால் எங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. நிஷாஜிலாம் வந்து அவங்களும் வந்து வர கெஸ்ட்டெல்லாம் வந்து அவங்களும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, நிஷாஜி அத்தா. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா கேர்ள்ஸ் சைடு வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துச்சு. நான் ஒரு ஆளாக வந்து ஏன்னா எங்கள் மாமியும் வயசானவங்க இல்லையா, நான் ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாக. என் தங்கச்சியோ எங்கள் அண்ணியோ இல்லை எங்கள் ஹாலமாருங்க யாராவது இருந்தால் மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த நாள் வந்து நாங்கள் அந்த வீட்டில் தான் வந்து தங்கினோம். ஏன் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, லோன் இல்லாமல் வீடு வாங்க முடியாது, கடன் இல்லாமல் வீடு வாங்க முடியாதுன்றது தான் வந்து பல பேரோட தாட்ஸாக இருக்குது. அப்படி கிடையாது. நம்ம வந்து நினச்சோம்னா இறைவனோட அருள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக லோன் இல்லாமலோ கடன் இல்லாமலோ வந்து வீடு வாங்க முடியும். எல்லாரோட லைஃப்பும் கடன் இல்லாத லைஃபாக வந்து எல்லாருக்குமே வந்து அமையணும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் வந்து கடன் வாங்காமல் வீடு வாங்கணும் அப்படின்னு வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, முக்கியமாக இந்த வட்டி கடனில் மட்டும் வந்து விழுந்துடவே கூடாது. அந்த வட்டி கடனுக்கு மட்டும் போகவே கூடாது. அது நம்ம காசெல்லாம் சுரண்டுற ஒரு கடன். அது அந்த கடன்லேருந்து நம்ம எல்லாரையும் வந்து அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும். இறைவன் வந்து நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கணும். ஸோ எல்லாருமே கடன் இல்லாத ஒரு ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.